Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு bunch of the flowers தான் பண்ண போறோம். இந்த flowers வைக்கிறதுக்கு ஒரு flower vase பார்த்துடலாம். flower vase வந்து ஒரு bottle decoration மாதிரி பார்ப்போம். இப்போ நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்து அந்த கலர் பேப்பரில் ஒரு பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த சென்டிமீட்டரில் தான்ட்டு கிடையாது, நார்மலாக ஒரு பேங்கிள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்கிள் அளவுக்கு. நம்ம சர்க்கிளாக சைஸை கம்மி பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு சின்ன சைஸில் கிடைக்கும், ஃப்ளவரும் சின்னதாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த சர்க்கிளை பாதியாக மடித்து 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பீஸை இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம ஒட்டிடுறோம். அதே மாதிரி இந்த ஹாஃப் பார்ட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபெவிகால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா எல்லாமே வந்து கலர் பேப்பர்ன்றதுனால ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே போதும். இந்த மாதிரி இதே மாதிரி நான் எல்லா கலர் பேப்பர்ஸ்லேயும் என்கிட்ட இருக்க எல்லா கலர் பேப்பர்ஸ்லேயும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து க்ரீன் கலர் பேப்பரை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மள்ட்ட கலர் பேப்பர் இல்லைனா கூட நீங்கள் ஒயிட் பேப்பர் எடுத்து கட் பண்ணிவிட்டு பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணி அதுக்கு நீங்கள் வாட்டர் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் கூட கொடுத்துக்கலாம் க்ரீன் கலரில். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ளவர்ஸு. கலர் பேப்பரில் ஃப்ளவர் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் இது ரொம்ப ஈஸி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4th to 5th ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் ஒரு 5 பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட எட்ஜஸை ஒரு பக்கம் மட்டும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலர் பேப்பரில் கோன் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம இந்த கோன் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்க பேப்பர்ஸ் வந்துட்டு மொத்தம் 5 கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் பேப்பர் ஸ்டிக்கும் 5 ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு கலராக செப்பரேட்டாக எடுத்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒட்டிடலாம். டோட்டலாக ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு, சூப்பராக இருந்தது, ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் டெக்கரேஷன் சின்னதாக பார்த்துடலாம். ஒன்றுமே கிடையாது, ஒரு எம்டி பாட்டில், சாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் ஒரு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸை ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். என்கிட்ட கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் கோல்டன் ஹாஃப் பீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதை இப்போ கலர் ஸ்டோனை சென்டரில் ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு 6 பீட் மட்டும் அந்த கோல்டன் ஹாஃப் பீட் இருக்கும் இல்லையா, அதை நான் ஒட்டியிருக்கேன். பாட்டில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் பாட்டில் ஆர்ட்டுமே சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த முறை. இந்த ஸ்டோன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பாட்டிலில் ஃப்ளவர்ஸை வச்சு உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.